எங்க வெளியில போறியா? வெளியில போகல, வெளியில இருந்து இப்பதான் வந்தேன். நீ சமையல் செஞ்சு செஞ்சு அலுத்து போச்சுன்னு சொன்னியே, அதனால போய் ஒரு சமையல்காரிய பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் உனக்கு ஒரு அண்ணி வரப்போறா. என்னன்னா அண்ணிய போய் சமையல்காரிங்கறியே? ஆமா, அது உண்மையா இல்ல வேடிக்கையா? உண்மை உண்மை உண்மை. போதுமா? இல்ல, போய்தான். என்ன கேட்காம கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்ட. இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. அண்ணா, நீ என்ன ஏமாத்திட்ட. என்கிட்ட சொல்லாம பொன் பார்த்துட்டு வந்துட்ட. இந்த கல்யாணத்தை நான் ஒரு காலம் நடக்க விட மாட்டேன். இங்க பாரு வாசு, நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது. நீ என் கூட பேச வேண்டாம். நீயும் உங்க அண்ணியை போய் பார்த்துட்டு வா. இப்ப சரிதானா? எனக்கு அவளை பிடிக்கலன்னு நீ அவளை கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. சரி, செஞ்சுக்கல. அப்ப நான் இப்ப சொல்றேன், எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு தெரியும். மீனாட்ட சொன்னா நீ ஒரு அப்பாவி, உன்னை யாரோ ஏமாத்திருக்காங்க. ஒரே பொண்ணுதான் பார்த்தாரா, அதுவும் பிடிச்சிடுதான். பார்த்திருப்ப யாராவது குள்ளமா கருப்பா ஒன்றரை கண்ணா எங்கண்ணா? வா, அண்ணியை காட்டு. இந்த பாரு வாசு, அவங்க விலாசம் இருக்கு, எடுத்துக்கோ. நேரா போய் பொண்ணை பார்த்துட்டு வா. அதெல்லாம் முடியாது, நீயும் வரணும். சே, இப்பதான் நான் அங்க இருந்து வந்திருக்கேன். மறுபடியும் அங்க வர்றது நல்லா இருக்கா? நீ போய் பார்த்துட்டு வா. தனியாவா? ஆமா. ரொம்ப சரி. ஆனா ஒண்ணு வச்சுக்கோ, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, இந்த கல்யாணம் கிடையாது. நீ இல்லாம எப்படி ஆறுது? என்னடா இது நோய்? என்னடா நோய் இது? நான் முதல் பால அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்க. வாத்து, வாத்து, யாரா பாக்கணும்? நண்டா வாசு, கண்ணாரன் தம்பி. அப்படியா? ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? இல்ல, நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். யாரு? நீங்களா? ஆமா, எனக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணம் நிச்சயமாகும். ஓஹோ, வாங்க வாங்க. மங்களா, கொஞ்சம் வந்துட்டு பா. மாப்பிளைக்கு தம்பி பெண் பார்க்க வந்திருக்காரு. சோசனாவை சீக்கிரம் அனுப்பு.